பாதாளத்துக்கு ஒரு கூட்ட ஜனங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். பாதாளத்துக்கு ஜனங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இயேசு வரப்போகிறார். இயேசு வரப்போகிறார். இயேசு அதுதான் சொல்லுகிறார். இயேசு அதைத்தான் சொல்லுகிறார். கள்ள தீர்க்கதரிசிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். பொய்யான தீர்க்கதரிசிகளுக்கு ஜாக்கிரதையா இருங்கள். இயேசு வரப்போகிறார். இயேசு வரப்போகிறார். உங்களை ஒருவனை வஞ்சிக்காதபடி, உங்களை ஒருவரும் ஏமாற்றாதபடி எச்சரிக்கையாக இருங்கள். ஜாக்கிரதையா இருங்கள். யார் தீர்க்கதரிசி? யார் தீர்க்கதரிசி? இந்த சத்திய வேதாகமத்தை, இந்த பரிசுத்த வேதாகமத்தை வெளிப்பட சொல்லுகிறவர்கள், உள்ளதை உள்ளபடி சொல்லுகிறவர்கள், தேசத்துக்காக கதறி அழுகிறவர்கள், அழிந்து போகிற தேசத்துக்காக கதறி அழுகிறவர்கள், மக்களுக்காக திறப்புல முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறவர்கள், அழிந்து போகிற மக்களுக்காக முழங்கால் படிட்டு அழுகிறவர்கள், அவர்களே மெய் தீர்க்கதரிசியா இருப்பார்கள். அவர்களே உண்மையான தேவனுடைய மனிதர்களாக இருப்பார்கள். இயேசு வரப்போகிறார். இயேசு வரப்போகிறார். இயேசு வரப்போகிறார். இயேசு வரப்போகிறார். கர்த்தாதி கர்த்தர் வரப்போகிறார். கர்த்தாதி கர்த்தர் வரப்போகிறார். மன திரும்புங்கள். பாவங்களை விட்டு மனம் திரும்புங்கள். உங்கள் கையின் கொடுமைகளை விட்டு மன திரும்புங்கள். கையில் கொடுமைகளை விட்டு மனம் திரும்புங்கள். இயேசு ஒருவரே. இயேசு ஒருவரே இருக்கிறவராக இருக்கிறவர். இருக்கிறவராகவே இருக்கிறவர். சத்தியமுள்ள தேவன். அவர் உண்மையுள்ள தெய்வம். உங்களை நேசிக்கிறவர். அவர் உங்களை அதிகமாய் நேசிக்கிறவர். ஏன் இந்த வீதிகளில் வந்து கத்த வேண்டும்? இதற்காக வீதிகளில் நாங்கள் கத்த வேண்டும். எங்கள் தேவன் எங்களோட கூட இருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு எங்களோடு கூட இருக்கிறார். எங்களுக்கு நம்பிக்கை கொடுத்திருக்கிறார். எங்களுக்கு ஒரு நிச்சயத்தை கொடுத்திருக்கிறார். போய் சொல்லுங்கள். போய் ஜனங்களுக்கு அறிவியுங்கள். அழிந்து போற ஆத்துமாக்களுக்கு போய் சொல்லுங்கள். அழிந்து போகிற ஜனங்களுக்கு அறிவியுங்கள். இயேசு ஒருவரே. இயேசு ஒருவரே மெய் தேவனா இருக்கிறவர். மெய் தெய்வமாய் இருக்கிறார். கல்வாரி சிலுவையிலே, அந்த பாவப்பட்ட சிலுவையிலே இயேசு ஒருவரே. இயேசு ஒருவரே உனக்காக மரித்தவர். பாவம் செய்கிற உனக்காக எனக்காக மரித்தவர். இயேசு ஒருவரே ரத்தம் சிந்தினார். இயேசு ஒருவரே என்னுடைய பாவத்துக்காக உன்னுடைய பாவத்துக்காக. இயேசு சொன்னார். இயேசு சொன்னார். நான் உயிரோடு இருந்த நாட்களிலே சொன்னார். நாம் வாழ்ந்த நாட்களில் இயேசு சொன்னார். நான் மரிப்பேன். நான் மரிப்பேன். மூன்றாம் நாள் உயிர் தழுவேன். ஆனாலும் மூன்றாம் நாளிலே உயிரோடு எழுவேன் என்று இயேசு சொன்னார். இயேசு தான் சொன்னபடியே, அவர் வாக்குரைத்தபடியே உயிர் தழுந்தார். இயேசு மூன்றாம் நாளிலே உயிரோடு எழுந்தார். மரணமே உன் கூர் எங்கே? மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? வெற்றி வேந்தனாக இயேசு வெற்றி வேந்தனாக இன்றைக்கு ஜீவிக்கிறார். இன்றும் உயிரோடு இருக்கிறார். இன்னைக்கு இஸ்ரேல் தேசத்திலே இன்றும் இஸ்ரவேல் என்னும் பட்டணத்திலே அவருடைய கல்லறைகள் இயேசு அடக்கப்பட்ட கல்லறைகள் திறக்கப்பட்டிருக்கிறது. திறந்த வண்ணமாகவே இருக்கிறது. ஏன் தெரியுமா? எதற்காக தெரியுமா? இயேசு உயிர் தெழுந்தார். இயேசு அந்த கல்லறையில இல்லை என்பதை நிரூபிக்கவே. இயேசு ஒருவரே. இயேசு ஒருவரே உயிர் தெழுந்தாலும் உயிரோடு எழுந்ததோ ஜீவன் உள்ளவராக இருக்கிறார். உயிர் உள்ளவராய் இருக்கிறார். இயேசு ஒருவரே. இயேசு கிறிஸ்து ஒருவரே மரித்தோரிலிருந்து மரித்தோர்களிலிருந்து இயேசு ஒருவரே. இயேசு ஒருவரே உயிர் தெழுந்த கர்த்தர். உயிரோடு உள்ள தேவன். கர்த்தர் ஒருவரே. கர்த்தர் ஒருவரே உன் பாவங்களுக்காக அடிக்கப்பட்டார். மனித பாவத்துக்காக அடிக்கப்பட்டவர். மனுக்குலத்தின் பாவத்துக்காக, மனுகுலத்தின் பாவத்திற்காக இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இந்த உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி அவர். மன திரும்புங்கள். ஜனங்களே பாவத்தை விட்டு மன